மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சனி பகவான் மீனராசியிலே அமர்வது இந்த வார கடைசியிலே வக்கரகதியை பெற்றுக்கொள்கிறார். உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்திலே சூரிய பகவான் அமர்ந்தால் லட்சுமி கடாட்சத்தை பெற்றுத் தருவதும், ஏற்கனவே குரு உட்கார்ந்துருக்கனால கொஞ்சம் தேவையில்லாத மனதிலே குழப்பங்களும் வருத்தங்களும் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் குருவின் பார்வையானது ரொம்ப முக்கியம். 2ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார், தன் பார்வையாலே தனுசு ராசியை பார்க்கிறார், துலாத்தையும் பார்க்கிறார். ஸோ உங்களுக்கு விரயங்கள் கம்மியாகுது, தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு கிடைக்கிது, வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் உங்களுக்கு நல்லபடியாக அமைத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தெளிவான சிந்தனைகள் பல விதத்திலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் போகணுன்னாக்கா ரிண விமோச்சன பிரதோஷத்தன்னைக்கு சிவ வழிபாடு, நரசிம்ம வழிபாடு ரொம்ப முக்கியமானதாகிறது. திருமணத் தடைகள் நீங்க வேண்டும் என்றால் ஆஷாட பகுலம் என்ற பூராட நட்சத்திரத்தின் போது இந்த சந்திர பகவான் உள்ள வரும்போது அவர் சமசப்தமாக குருவை பார்த்துருவார். அதனால் சிவபார்வதி திருமணம் நடந்த அந்த நாளன்று திருமணத்துக்கான தடைகளுக்கு வேண்டி நீங்கள் விரதம் இருக்கும்போது திருமண தடை நீங்கி நல்லதொரு பலன் உண்டாகும். இந்த வார கடைசியில் 13ஆம் தேதி சனி வக்கரம் அப்படிங்கிற தன்மையை எடுப்பினாலே பண வரவுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தியாக வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் இனிய வாரம் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.